தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். 15 பேரை காவு வாங்கிய கோர விபத்து, அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து, 4 படுகாயம். பொதுமக்களுக்கு போலீசார் வழங்கியுள்ள அறிவுறுத்தல். அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ள உணவு வகைகளின் விலை. இலங்கையை உலுக்கிய விபத்து, இறந்தவர்களின் இறுதிச் சடங்கு பொறுப்பை ஏற்ற மாநகர சபை. பல மில்லியன் பெறுமதியான போதைப் பொருளுடன் கட்டுநாயக்கவில் சிக்கிய இந்திய பிரஜை. மூதாட்டியொருவர் கொடூரமாக கொலை. மலேக ரயில் சேவை பாதிப்பு, தண்டவாள ரயில் தடம்புரல்வு. தொடர்பென விரிவான செய்திகள். எல்ல வெள்ளவாய பிரதான சாலையில் நேற்று இரவு நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாவை வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளது. பயணிகள் ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து 15 பேர் உயிரிழந்து பலர் காயமடைந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்ல வெள்ளவாய வீதியில் இரவு 9 மணிக்கு பிறகு இந்த கோர விபத்து சம்பவித்தது. இதன்போது 15 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 18 பேர் வரையில் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தங்காலை மாநகர சபையின் செயலாளர் DWK ரூபசேன உட்பட நகர சபையின் 12 ஊழியர்கள் இதில் உயிரிழந்துள்ளனர். சடலங்கள் தியத்தலாவை, பதுளை மற்றும் பண்டாரவளை மருத்துவமனைகளின் பிணவறைகளில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த 2 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் 4 காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை ஏனையின் வீதியின் பனிக்கன்குளம் பகுதியில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தானது டிப்பர் வாகனத்துக்கு பின்னால் வந்த பார ஊர்தி மோதி விபத்து ஏற்பட்ட அதே நேரம் பின்னால் வந்த கயஸ் வாகனம் பார ஊர்தியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாகன விபத்துகள் தொடர்பில் சாரதிகளுக்கு தெளிவூட்டும் விதமாக இலங்கை போலீஸ் திணைக்களம் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளது. குறித்த தெளிவூட்டலை தற்போது பயனர்களால் அதிகம் பகிரப்படும் AI தொழில்நுட்ப புகைப்படத்தை வைத்து போலீஸ் திணைக்களம் வெளிப்படுத்தியுள்ளது. குறித்த தெளிவூட்டலில் ஓட்டுநர் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால், போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமல் வாகனம் ஓட்டினால், அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டினால் அல்லது பைக்கை முறையாக சர்வீஸ் செய்யாமல் வாகனம் ஓட்டினால் இந்த குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தால் என்ன நடக்கும் என்பதை காட்டுங்கள் என AI-யிடம் கூறப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கோரிக்கைக்கு அமைய AI வழங்கிய பதிவில் விபத்து தொடர்பான தெளிவூட்டல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் AI கூட விபத்து தொடர்பில் அறிந்திருப்பதாகவும், ஆனால் சாரதிகள் இது தொடர்பில் அறிந்துள்ளனரா என போலீஸ் திணைக்களம் கேள்வி எழுப்பியுள்ளது. சில உணவு வகைகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஃப்ரைட் ரைஸ், கொத்து மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உணவு வகைகளின் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் 10 ரூபாவினால் குறைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் கோரிக்கை விடுத்துள்ளார். எல்ல விபத்தில் இறந்த அனைவரின் இறுதிச் சடங்குகளும் தங்காலை மாநகர சபை மற்றும் தங்காலை தொழிற்சங்கத்தின் ஆதரவுடன் நடைபெறும் என்று தங்காலை மேயர் நந்தஸ்ரீ பரண பள்ளிய குருகே அறிவித்துள்ளார். பதுளை வைத்தியசாலையில் உடல்களின் பிரேத பரிசோதனைகள் இன்னும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி உடலம் இன்று இரவு அந்தந்த வீடுகளில் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மேயர் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இறுதிச்சடங்குகள் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அன்றைய தினம் அனைத்து உடல்களும் தங்காலை மாநகர சபைக்கு சுமார் 2 மணி நேரம் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இறந்தவர்களின் குடும்பத்தினருடனும் பேசப்படும் என அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். 10 கிலோவுக்கும் அதிகமான குஷ் போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து வந்த குறித்த சந்தேக நபர் இன்று காலை 7 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட ஸ்கேனிங் இயந்திரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க வருகை முனையத்தின் கிரீன் சேனலில் புதிதாக நிறுவப்பட்ட ஸ்கேனிங் இயந்திரத்தை பயன்படுத்தி சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட முதல் கைது இது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 105 மில்லியன் ரூபாய் மதிப்பு என குறிப்பிடப்படுகின்றது. குஷ் போதைப்பொருள் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறையில் கக்மனே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதுவத்த பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு மூதாட்டியொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக கக்மனே போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் ஹக்மனே பதுவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய மூதாட்டியொருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தினத்தன்று மூதாட்டி தனது வீட்டிற்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தானம் ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார். இதன்போது தானம் வழங்கும் இடத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருப்பதாக கூறி மூதாட்டியை அங்கிருந்து அழைத்து சென்று கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் மாத்தறை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஹக்மனே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் மற்றும் ரொசெல்லா ரயில் நிலையங்களுக்கு இடையிலான 105.5 மைல்கள் அருகே மலேக ரயில் பாதையை பழுது பார்ப்பதற்காக ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் சென்ற கிரேன் கொண்ட தண்டவாள ரயில் தடம் புரண்டதால் மலேக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. உளப்பனையிலிருந்து கொட்டக்கலைக்கு ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் செல்லும் தண்டவாள ரயில் இயந்திரமே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது. தண்டவாள ரயில் குழுவினர் குறித்த ரயில் இயந்திரத்தை சீர் செய்யும் பணியை தொடங்கியுள்ளனர். தடம் புரண்ட தண்டவாள ரயில் இயந்திரம் சீர் செய்யும் வரை பதுளையில் இருந்து கொழும்புக்கு செல்லும் ரயில்கள் ஹட்டன் ரயில் நிலையத்தில் இருந்து திருப்பி அனுப்பப்படும் என்றும் கொழும்பில் இருந்து பதுளைக்கு செல்லும் ரயில்கள் ரொசெல்லாவிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் என்றும் ஹட்டன் ரயில் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.